ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 4வது பாடமாகிய வேலை, ஆற்றல் மற்றும் திறன். முதல்ல நம்ம அறிமுகம் பார்த்துருவோம். அன்றாட வாழ்க்கையில் வேலை என்ற சொல்லானது பலதரப்பட்ட தருணங்களில் பயன்படுத்தப்படுது. இதை உடல் சார்ந்த வேலை மற்றும் மனம் சார்ந்த வேலைன்னு 2 வகையாக பிரிக்கலாம். உண்மையிலேயே எந்த ஒரு செயல்பாடோ பொதுவாக வேலை என்று தான் என்ன செய்யப்படுது, அழைக்கப்படுது. ஆனால் இயற்பியலில் வேலை என்ற சொல் துல்லியமான வரையை கொண்டுள்ள ஒரு இயற்பியல் அளவாக கருதப்படுது. ஒரு பொருள் மீது செயல்படுத்தப்பட்ட விசை அதனை இடம்பெயரச் செய்தால் விசையினால் வேலை செய்யப்படுகிறது எனலாம். அதாவது வேலைக்கான வரையறை எப்படி வரையறை செய்கிறாங்க பாருங்கள். ஒரு பொருள் மீது செயல்படுத்தப்பட்ட விசை அந்த பொருளை இடம்பெயரச் செய்தால் விசையினால் வேலை செய்யப்படுகிறது எனலாம். இந்த வேலை செய்யணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? ஆற்றல் தேவை. அதாவது வேலை செய்வதற்கான திறன் தான் என்னது? ஆற்றல் அப்படின்ட்டு வரையறுக்கிறோம். வேலை செய்வதற்கான திறன் தான் என்னது? ஆற்றல் என வரையறை செய்கிறோம். இதனால் நம்ம என்ன சொல்லலாம்னா, வேலையும் ஆற்றலும் ஒரு ஒத்த பரிமாணத்தை பெற்றிருக்குன்னு சொல்லலாம். இயற்பியலில் ஆற்றலை பல வகையாக பிரிக்கலாம். இங்கே சில ஆற்றல்களை கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்ப்போம். எந்திர ஆற்றல், மின் ஆற்றல், வெப்ப ஆற்றல், அணுக்கரு ஆற்றல் போன்ற பல வடிவங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பல்வேறு வகையான எந்திரங்களானது ஒரு வகையான ஆற்றலை எடுத்துக்கிட்டு வேறு வகையான ஆற்றலை என்ன செய்யும்? வெளிப்படுத்தும். இந்த பாடத்தில் எந்திர ஆற்றல்களுடைய 2 வகையாகிய இயக்க ஆற்றல் மற்றும் நிலை ஆற்றல் ஆகியவற்றை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். திறன்னா என்ன? வேலை செய்யப்படும் வீதம் அல்லது ஆற்றல் வெளிப்படும் வீதம் தான் திறன் என வரையறுக்கப்படுது. திறனுக்கான வரையறை என்னது? வேலை செய்யும் வீதம் அல்லது ஆற்றல் வெளிப்படும் வீதம் தான் திறன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறது வேலை, ஆற்றல் மற்றும் திறன் ஆகிய 3 இயற்பியல் அளவுகள் மற்றும் அவற்றுடைய முக்கியத்துவத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வேலையை பற்றி பார்ப்போம். ஸோ இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துலேருந்து நமக்கு என்ன தெரியுது? ஒரு பெரிய ஒரு கனசதுர வடிவ பெட்டியை ஒரு பையன் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் விசையை ஒரு குறிப்பிட்ட திசை நோக்கி செலுத்தி அந்த குறிப்பிட்ட திசையை நோக்கி என்ன செய்யலாம்? அந்த பொருளை இழுக்கிறான். இதுதான் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த படத்துலேருந்து அறிஞ்சிக்க முடியுது. ஸோ நம்ம வேலைக்கான வரையை என்ன பார்த்துருக்கோம்? ஒரு பொருளின் மீது விசை செயல்படும் பொழுது அந்த பொருள் அந்த விசையின் திசையை நகர்ந்துச்சு அப்படின்னா அந்த பொருளால் வேலை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ அந்த வேலைக்கான தெளிவான வரையறை மற்றும் அந்த வேலை அப்படின்றதுக்கான சமன்பாடு என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த படத்தில் காட்டியவாறு ஒரு பொருள் மீது செயல்படுகின்ற F என்ற விசையானது அதனை dr என்ற அளவிலான இடப்பெயர்ச்சியை ஏற்படுத்துவதாக கருதுவோம். அப்போ ஒரு பொருள் மீது விசையினால் செய்யப்பட்ட வேலை W அப்படின்னு எழுதணும் அப்படின்னா அப்போ வேலைக்கான ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் பாருங்கள். W is equal to F vector dot dr vector. இங்கே F வெக்டர் டாட் dr வெக்டர்னுடைய பெருக்கல் பலன் வந்து என்னது? ஒரு ஸ்கேலர் பெருக்கல் அல்லது புள்ளி பெருக்கல்னு சொல்லுவோம். இந்த வெக்டர்களுடைய ஸ்கேலர் பெருக்கல் பலனானது ஒரு ஸ்கேலர் மதிப்பை தான் கொடுக்கும். அதனால தான் செய்யப்பட்ட வேலை ஒரு ஸ்கேலர் அளவு அப்படின்ட்டு சொல்லுவோம். இது எண் மதிப்பை மட்டும்தான் பெற்றிருக்கும், திசை இருக்காது. எஸ்ஐ அலகு முறையில் வேலையினுடைய அலகு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியூட்டன் மீட்டர் அல்லது ஜூல். இதனுடைய பரிமாண வாய்ப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ml² T⁻⁻². ஸோ வேலைக்கான ஈக்குவேஷன் எப்படி எழுதுறாங்க பாருங்கள். வேலை வந்து மேற்கண்ட ஈக்குவேஷன் இந்த சமன்பாடானது அதாவது W is equal to F vector dot dr vector ஆனது வெக்டர் சமன்பாடு. ஸோ இதனுடைய எண் மதிப்பிலான சமன்பாடு பாருங்கள் எப்படி எழுதுறாங்க. W is equal to F dr cos θ. இது எதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம செகண்ட் பாடத்தில் படிச்சிருப்போம். 2 வெக்டர்களுக்கு இடைப்பட்ட புள்ளி பெருக்கலானது அவ்விரு வெக்டர்களுடைய எண் மதிப்புகளின் பெருக்கல் பலன் மற்றும் அவற்றுக்கு இடைப்பட்ட கோணத்தினுடைய கொசைன் மதிப்பு ஆகியவற்றினுடைய பெருக்கல் பலனுக்கு சமம் அப்படின்னு படிச்சிருப்போம். அதான் இங்கே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். A vector dot B vector is equal to AB cos θ. இங்கே தீட்டா என்பது என்னது? அந்த பொருள் மீது செயல்படுத்தப்பட்ட விசைக்கும் அந்த பொருளினுடைய இடப்பெயர்ச்சிக்கும் இடைப்பட்ட ஒரு கோணம்னு சொல்லுவோம். இந்த 2வது வரைபடத்தை பாருங்கள். F என்ற விசையினால் செய்யப்பட்ட வேலையானது விசை F வெக்டருக்கும் இடப்பெயர்ச்சி dr வெக்டருக்கும் இடைப்பட்ட கோணம் தீட்டா ஆகியவற்றை சார்ந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போ கீழ்கண்ட நேர்வுகளில் செய்யப்பட்ட வேலையானது சுழியாக இருக்கும். எந்தெந்த நிகழ்வுன்னு பாருங்கள். விசையானது சுழியாகும் போது உதாரணமாக ஒரு உராய்வற்ற கிடைத்தள பரப்பில் மாறா திசை வேகத்தில் நகரும் ஒரு பொருளானது தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கும். இந்த கேஸில் இந்த மாதிரியான தருணத்தில்
வேலையானது என்னவாயிரும் சுழி. ஏன்னா அங்கே எந்த விதமான விசையும் செயல்படலை. அடுத்து இடப்பெயர்ச்சி சுழியாகும் பொழுது, விசை சுழியாகும் பொழுது வேலை சுழியாகும். அதே சமயத்தில் இடப்பெயர்ச்சி சுழியாகும் பொழுதும் வேலை சுழியாகும். உதாரணமாக ஒரு திடமாக உள்ள ஒரு சுவரின் மீது விசை செலுத்தப்பட்டால் விசையானது எந்த இடப்பெயர்ச்சியும் ஏற்படுத்தாது. அந்த ஃபஸ்ட்டு படத்தில் பாருங்களேன், ஒரு பையன் சுவற்றின் மீது கையை வைத்து அதை நகர்த்த முயற்சிக்கிறான். ஆனால் அந்த சுவரானது சுவற்றை நம்ம என்ன செய்ய முடியாது, நகர்த்த முடியாது. அப்போ இடப்பெயர்ச்சி அங்கே என்னவாயிருது, சுழியாயிருது. இடப்பெயர்ச்சி சுழியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக வேலை என்னவாயிரும், சுழியாயிரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது விசையும் இடப்பெயர்ச்சியும் ஒன்றுக்கொண்டு 90 டிகிரி கோணத்தில் உள்ள செங்குத்தாக உள்ள போது. இந்த இரண்டாவது படத்தை பாருங்களேன். ஒரு நபரானவர் ஒரு பொருளை 90 டிகிரி கோணத்தில் வைத்துக்கொண்டு டிஆர் தொலைவுக்கு நகர்த்துவதாக கருதுவோம். இப்போ இந்த டிஆருக்கும் எஃப்க்கு இடைப்பட்ட கோணம் என்னவாயிருது, உங்களுக்கு 90 டிகிரி ஆயிடுது. அப்போ நம்ம வேலைக்கான சமன்பாடு W இஸ் ஈக்குவல் டு FDR cos θ. அப்போ காஸ் 90ஓட வேலை மதிப்பு என்னவாயிருது, உங்களுக்கு சுழி ஆயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வேலையானது என்னவாயிரும், சுழி ஆயிரும். அப்போ வேலை எப்போல்லாம் சுழியாகும், W இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஈக்குவேஷன் தெரியும், W is equal to FDR cos θ. அந்த வலப்பக்கத்தில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். முதல்ல விசை இருக்குது, இடப்பெயர்ச்சி இருக்குது, அடுத்து அந்த விசைக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் இடைப்பட்ட கோணம் இருக்குது. ஃபஸ்ட்டு விசையானது சுழியாச்சு அப்படின்னா வேலை சுழியாகும், இடப்பெயர்ச்சி சுழியாச்சு அப்படின்னா வேலை சுழியாகும். அதே போல் இந்த விசைக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் இடைப்பட்ட கோணமானது 90 டிகிரியாக இருக்கும் பொழுதும் வேலை சுழியாகும். ஸோ அதுக்கான சில உதாரணங்கள் தான் இந்த படத்தின் மூலமாக விளக்கியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது விசையினால் செய்யப்படும் எதிர்க்குறி வேலைக்கு ஆனால் சில உதாரணங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ அந்த கால்பந்து விளையாட்டில் வீரரானவர் அவரை நோக்கி வரும் பந்தை ஒரு விசையை செலுத்தி பிடிக்கிறார். அப்படி பிடிக்கும் பொழுது அந்த விசையானது பந்தின் இயக்கத்திற்கு எதிர் திசையில் என்ன செய்யும், பந்தானது அவரது கைகளில் ஓய்வு நிலைக்கு வரும் வரை செலுத்தப்படும். இந்த படத்தில், அதாவது படம் 4.4 பாருங்களேன். 4.4ல் அவர் என்ன செய்கிறாரு, பந்து இயங்கக்கூடிய திசைக்கு எதிர் திசையில் அவர் என்ன செய்கிறாரு, அந்த பந்தை பிடிக்கிறார். பிடிக்கும் பொழுது அந்த பந்தானது அவரோட கைகளில் ஓய்வு நிலைக்கு வரும் வரைக்கும் என்ன செய்யும், அது அந்த பந்து ஒரு எதிர் திசையில் ஒரு விசையை செயல்படுத்தும். அதை என்ன சொல்கிறாங்க, விசையை செலுத்தும் நேரத்தில் அவர் பந்தின் மீது எதிர்வேலையானது செய்கிறார். விசையை செலுத்தும் நேரத்தில் அவர் பந்தின் மீது எதிர்வேலையை செய்கிறார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 4.1. ஒரு பெட்டி 25 நியூட்டன் விசையினால் 15 மீட்டர் இடப்பெயர்ச்சி ஏற்படுமாறு இழுக்கப்படுகிறது. விசைக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் இடையே உள்ள கோணம் 30 டிகிரி எனில் விசையினால் செய்யப்பட்ட வேலையை காண்க. ஃபஸ்ட்டு வேலைக்கான சமன்பாடு எழுதிடணும். விசை கொடுத்துருக்காங்க 25 நியூட்டன், இடப்பெயர்ச்சி 15 மீட்டர். இப்போ ரெண்டுக்கும் விசைக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் இடைப்பட்ட கோணம் தீட்டா வந்து 30 டிகிரி. அப்போ வேலைக்கான சமன்பாடு என்னது, W is equal to FDR cos θ. அப்போ W is equal to 25 × 15 × cos 30 is equal to cos 30 டிகிரியோட வேல்யூ என்னதுன்னா √3/2. அப்போ இதை சுருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், W is equal to 324.76 ஜூல். அங்கே ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்த்துருவோம். அதாவது இந்த விசைக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் இடைப்பட்ட கோணமானது 0 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா காஸ் 0 என்னவாயிரும், 1 ஆயிரும். அப்போ காஸ் தீட்டா என்னவாயிரும், 1 ஆயிரும். அப்போ வேலையானது என்ன எப்படி இருக்கும், நேர்குறியில் இருக்கும், பெருமமாக இருக்கும். இப்போ இந்த தீட்டாவானது 0வுக்கும் 90 டிகிரிக்கும் இடைப்பட்ட குறுங்கோணமாக இருக்கும் பொழுது காஸ் தீட்டாவோட மதிப்பு எப்படி இருக்கும்னா 0க்கும் 1க்கும் இடைப்பட்டு இருக்கும். அதாவது வேலையானது நேர்குறி மதிப்பை பெறும்னு சொல்கிறாங்க. இதே தீட்டாவானது 90 டிகிரியாக இருக்கும் பொழுது, அதாவது செங்கோணமாக இருக்கும் பொழுது காஸ் 90 டிகிரியோட மதிப்பு சுழியாயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வேலை என்னவாயிரும், சுழியாயிரும். அடுத்து கோணமானது, அதாவது கோணம் தீட்டாவானது 90 டிகிரிக்கும் 180 டிகிரிக்கும் இடைப்பட்டு இருக்கும் பொழுது காஸ் தீட்டாவினுடைய மதிப்பானது -1க்கும் 0க்கும் இடைப்பட்ட மதிப்பை பெறும். அந்த தருணத்தில் வேலையினுடைய மதிப்பானது என்ன மதிப்பை பெறும் அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்குறி மதிப்பை பெறும். அடுத்து கோணம் தீட்டாவானது 180 டிகிரியாக இருக்கும் பொழுது, கோணம் தீட்டாவானது 180 டிகிரியாக இருக்கும் பொழுது காஸ் தீட்டா, அதாவது காஸ் 180 மதிப்பு -1. அப்போ வேலையானது என்ன மதிப்பை பெறுது, எதிர்குறியில் பெரும மதிப்பை பெறுது அப்படின்ட்டு சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாறா விசையினால் செய்யப்பட்ட வேலை. ஒரு பொருளின் மீது F என்ற மாறா விசையானது செயல்படும் பொழுது அந்த மாறா விசையினால் dr என்ற சிறு இடப்பெயர்ச்சியை ஏற்படுத்த செய்யப்பட்ட அந்த சிறு வேலை dWக்கான தொடர்பு எப்படி இதெல்லாம் பாருங்கள்.
மாறா விசையானது ஒரு பொருள் மீது செயல்படும் பொழுது அந்த பொருள் dr என்ற சிறு தொலைவு நகரும் பொழுது அந்த பொருளால் செய்யப்பட்ட அந்த சிறு வேலை dw எப்படி எழுதலாம் பாருங்க. dw is equal to f cos theta into dr. dw is equal to f cos theta into dr. இப்போ தொடக்க நிலையை RI அப்படின்னு எடுத்துக்கிறோம், இறுதி நிலையை RF அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது தொடக்க நிலை அப்படின்றது இனிஷியல் ஸ்டேஜ் சொல்லுவோம், இறுதி நிலைன்றது ஃபைனல் ஸ்டேஜ். அதனால் RI RF அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கே இடப்பெயர்ச்சியுடைய தொடக்க நிலையை RI அப்படின்னும் இறுதி நிலையை RF அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த RI முதல் RF வரை இடப்பெயர்ச்சியை செய்ய ஏற்படுத்தக்கூடிய மொத்த வேலை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா W is equal to இந்த dWவை இன்டெக்ரல் பண்ணணும். எப்படின்னா ஆரம்ப நிலையிலேருந்து இறுதி நிலை வரைக்கும், அதாவது RIலேருந்து RF வரைக்கும். இன்டெக்ரலில் பாருங்கள், லோயர் லிமிட் வந்து RI போட்டிருக்காங்க, அப்பர் லிமிட் வந்து RF போட்டிருக்காங்க. W is equal to integral RI to RF dW. அப்போ W is equal to என்னது, இன்டெக்ரல் RI to RF dW என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், F cos theta into dr. இங்கே F cos theta வந்து மாறிலி, அதை வெளியில் எடுத்துரும். ஏன்னா மாறா விசைன்னு சொல்லிட்டோம். அப்போ விசை மாறாமல் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக F என்னவாயிரும், மாறிலி ஆயிரும். அப்போ F cos theta என்னது மாறிலி, அதை வெளியில் எடுத்துருவோம். அப்போ dr எப்படி எழுதுறாங்க, இன்டெக்ரல் RI to RF dr எழுதுகிறோம். dr இன்டெக்ரல் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், R கிடைக்கும். அப்புறம் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் போடுவோம். அப்போ F cos theta into RF minus RI. அப்போ மாறாத விசையினால் செய்யப்பட்ட வேலையானது இந்த கீழே ஒரு படத்தில் குறியிட்டு காட்டியிருக்காங்க. அதாவது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 4.5வது வரைபடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வரைபடத்துக்கு கீழ் உள்ள பரப்பு தான் என்னது, மாறாத விசையினால் செய்யப்பட்ட வேலையை குறிக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு எடுத்துக்காட்டு 4.2. 2 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருள் 5 மீட்டர் உயரத்திலிருந்து தரையில் விழுகிறது. புவியீர்ப்பு விசையினால் பொருளின் மீது செய்யப்பட்ட வேலை என்ன? இங்கே காற்றினுடைய தடையை புறக்கணிக்கவும் புவியீர்ப்பு முடுக்கம் G is equal to 10 மீட்டர் செகண்ட் பவர் -2 என எடுத்துக்கொள்க. இப்போ இந்த படத்தை நல்லா பாருங்கள். ஒரு பொருள் என்ன செய்யுது, 5 மீட்டர் உயரத்திலிருந்து தரையில் கீழே விழுகுது. அந்த பொருளோட நிறை என்னென்னா 2 கிலோகிராம்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு அந்த வேலையை கண்டுபிடிக்கும் பொழுது வேலை இஸ் ஈக்குவல் டு, அந்த வேலைக்கான சம்பளம் எழுதுவோம். வேலை இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் RI to RF F vector dot dr vector. இங்கே என்னது, மாறா விசையானது செயல்படுது. அப்போ F cos theta அந்த இங்கே படிச்சிருக்கோம் பாருங்களேன். சமன்பாடு 4.4 பார்த்தீங்கன்னா W is equal to F cos theta இன்டெக்ரல் RI to RF drன்னு கிடைக்கும். ஸோ அந்த சமன்பாடு எடுத்து பயன்படுத்துகிறோம். F is equal to என்னது, இந்த படத்தில் பாருங்களேன். F என்பது என்னது, கீழ்நோக்கிய புவியீர்ப்பு விசை. புவியீர்ப்பு விசை அப்படின்றது ஒன்றில் நிறை மற்றும் புவியீர்ப்பு முடுக்கத்தினுடைய பெருக்கல் பண்ணி F is equal to mgன்னு கொடுத்துருக்காங்க. இந்த புவியீர்ப்பு விசை என்னது, மாறாத விசை. அதனால தான் F எப்படி இருக்காங்க, mg cos theta into dr இன்டெக்ரல் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், R கிடைக்கும். அப்புறம் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் போட்டிங்கன்னா RF மைனஸ் RIன்னு கிடைக்கும். மேலும் இந்த படத்தில் காட்டியவாறு நம்ம என்ன செய்கிறோம், கீழ்நோக்கிய புவியீர்ப்பு விசை எப்படி எழுதணும், F is equal to mg அப்படின்னு எழுதணும். அப்படின்னா இந்த அவற்றுக்கு இடைப்பட்ட கோணத்தை எப்படி எழுதலாம், தீட்டா is equal to, ஏன்னா கீழ்நோக்கிய விசையும் அந்த பொருளோட இடப்பெயர்ச்சி எப்படி இருக்குது, ஒரே திசையில் இருக்கனால Fக்கும் அந்த DRக்கும் இடைப்பட்ட கோணமானது 0 டிகிரி ஆயிரும். இப்போ cos 0வோட மதிப்பு என்னது 1. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த சமன்பாடு என்ன பாருங்கள், W is equal to mg cos theta 1 ஆகிடுதா. அடுத்து RF minus RI. அப்புறம் M என்ன கொடுத்துருக்காங்க, 2 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. G என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க, 10 கொடுத்துருக்காங்க. M என்ன கொடுத்துருக்காங்க, 2 கிலோகிராமு. G வந்து 10 மீட்டர் செகண்ட் பவர் -2. அதே போல் RF வந்து ஃபைனல், அதாவது 5 மீட்டர் உயரத்துலேருந்து கீழே விழுகுது. அப்படி M வந்து நிறை என்பது 2 கிலோகிராம். G என்பது புவியீர்ப்பு முடுக்கம் என்பது 10 மீட்டர் செகண்ட் பவர் -2. RF மைனஸ் RI அப்படின்றது என்ன, ஒன்றும் கிடையாது. தொடக்க நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடைப்பட்ட அந்த தொலைவு என்ன கொடுத்துருக்காங்க, 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் இப்போ அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும், 100 ஜூல்னு கிடைக்கும். எனவே பொருள் மீது மாறாத புவியீர்ப்பு விசை செயல்படும் பொழுது செய்யப்பட்ட வேலையானது என்ன மதிப்பை பெறுது, நேர்குறி மதிப்பை பெறுகிறது அப்படின்ட்டு சொல்லலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.